இவங்க எதுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்கன்னா, நாளைக்கு வந்து தேஜு காலேஜில் வந்து ஓப்பன் டே. ஸோ அதனால் வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து இந்த மாதிரி வந்து பேப்பர் ஃப்ளார்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியும் கிடையாது. டிஷ்யூவில் வந்து பிங்க் கலரை வந்து நல்லா வந்து வாட்டர் கலரை பெயிண்ட் அடிச்சுட்டு, ஸோ டபுள் கலர், ஒன்று லைட் பிங்க், ஒன்று டார்க் பிங்க், இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ பூத்துக்கு 4 பேர் ஷேர் பண்ணிட்டு வரணுமா அந்த அவங்க காலேஜுக்கு. ஸோ அவங்களது வந்து ஒரு டிசைனர் காலேஜாக இருக்கிறதால ஸோ க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனல் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ஹெல்ப்பிங்க்கு வந்து அவங்க தம்பியும் வந்து நைட்டெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தான். ஸோ நிறையவும் பண்ணலை, ஒரு அளவுக்கு எல்லாருக்கும் 4 கேர்ள்ஸ் வந்து ஷேருன்றதால ஸோ இவங்க ஒரு அளவுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ பண்ணது வந்து பார்க்குறதுக்கு வந்து என்னது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் ஃபைனலாக வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்திருந்தது. இந்த ரிங்குக்கு வந்து 4 பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், பிங்க் கலர் தொங்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இவங்க பண்ணது. நேற்று நைட்டெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அது. ஸோ இது எல்லாமே வந்து பேப்பர் ஃப்ளார்ஸ் தான். ஸோ நம்ம பார்த்தா வந்து நம்பவே முடியாத மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, அது பக்கத்தில் நின்று டிசைனாக ஃபோட்டோ எடுக்க வேண்டியதுதான். பாருங்கள், ஸோ செமையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டே நான் வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தது, அப்புறம் தான் தெரிஞ்சது வாவ் அப்படின்ட்டு.